அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th இயல் 8ல இருக்கக்கூடிய முக்கியமான குருவினாக்கள் மற்றும் சிறுவினாக்கள் நெடுவினாக்கள் அப்படின்றது தொடர்ச்சியா பார்க்க போறோம். ஆனா இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா இயல் 8ல இருக்கக்கூடிய குருவினாக்கள் அப்படின்றது பார்க்க போறோம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமுக்காக ரிவிஷன் அப்படின்றது பண்ணிட்டு இருக்கோம். அதாவது எப்பயுமே ரிவைஸ் பண்ணும்போது கடைசில இருந்து ரிவைஸ் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம இப்போ கடைசில இருந்து ரிவைஸ் அப்படின்றத பண்ண போறோம். இப்போ நான் இயல் 8க்கு குருவினாக்கள் அப்படின்றது போடுவேன். அதுக்கப்புறம் சிறுவினா நெடுவினா அப்படின்ற மாதிரி ஒன்னொன்னா போஸ்ட் ஆகும். நீங்க ரெகுலரா அதை வாட்ச் பண்ணிட்டு நான் கொடுக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால தமிழ்ல 95+ 90+ அப்படின்றது எடுக்கலாம். இது நான் உங்களுக்கு இன்னும் சொல்லாதது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்சைட் 1 மார்க் அப்புறம் 1 மார்க் ரிவிஷன் அப்படின்றது நான் இன்னும் பண்ணல. அது மட்டும் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா உங்களுக்கு லைவ்ல 1 மார்க் ரிவிஷன் அப்படின்றது பண்ணிடுவேன். அப்புறம் இன்சைட் 1 மார்க்கு நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு கிளாஸ்ல சொல்லிடுவேன். ஆனா பேலன்ஸ் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குருவினா சிறுவினா நெடுவினா அதுக்கப்புறம் அந்த அணி துறை இலக்கணம் இது கொஞ்சம் சொல்லணும். ஓகேங்களா? இது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கக்கூடியது. நம்ம இப்ப ரிவைஸ் பண்ணிட்டே வந்துட்டோம் அப்படின்னா உங்களோட பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ரொம்ப டியூரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க ஈஸியா அதை பார்த்துட்டு ரொம்ப எளிமையா நீங்க இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா இருக்கும். சரிங்களா? ஓகே, இதான் நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வரும். அதனால யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாராச்சும் லைக் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே லைக் தட்டி விட்டுருங்க. யாருக்கெல்லாம் நான் இப்ப சொல்லக்கூடிய அந்த குருவினாக்கள் பிடிஎஃப் யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இயல் 8ல இருக்கக்கூடிய குருவினாக்கள் அப்படின்றது பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஓகேங்களா? இந்த வினா அப்படின்றது ரொம்ப முக்கியமான வினா, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா. சரிங்களா? இது படிக்காம போகவே கூடாது அப்படின்ற மாதிரி சில விஷயம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வினா. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக. அந்த தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு, அதை பத்தி குறிப்பு வரைக, அதை பத்தி எழுதுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ரொம்ப ஒரு எளிமையான வினா, ஈஸியா 2 மார்க் அப்படின்றது வாங்கலாம். சரிங்களா? பாருங்க என்ன சொல்ல வராங்கன்ட்டு. அழகு கலைகள் பற்றி தமிழில் வெளிவந்த முழுமையான நூல் எது அப்படின்னா இந்த தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படின்றது. அழகு கலைகள் பத்தி தமிழ்ல வெளிவந்த முழுமையான நூல் எது அப்படின்னா இந்த தமிழ் வளர்த்த அழகு கலைகள் அப்படின்ற நூல். தமிழரது கலைத்திறனை எடுத்தோதுவதாக அமையும் நூல். நம்மளோட தமிழர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட கலைத்திறன் அதை பத்தி எடுத்தோதுவதாக அமையும் நூல் எது அப்படின்னா இந்த தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படின்றது. தமிழக அரசின் முதல் பரிசை பெற்ற நூல் எது அப்படின்னா இந்த தமிழ் வளர்த்த அழகு கலைகள் அப்படின்றது. இந்த ஒரு 3 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா ஒரு 2 மார்க் அப்படின்றது ஈஸியா கிடைக்கும். 2 மார்க் ஈஸியா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இந்த 3 பாயிண்ட் நீங்க கரெக்டா எழுதிருக்கணும். ஒண்ணுமே கிடையாது. தமிழ் அழகு கலைகள் பற்றி தமிழ்ல வெளிவந்த முதல் நூல், அழகு கலைகள் பத்தி தமிழ்ல வெளிவந்த முதல் நூல், இதை நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதணும். தமிழரது கலைத்திறனை எடுத்தோதுவதாக அமையும் நூல், தமிழரோட கலைத்திறனை எடுத்தோதுவதாக அமையும் நூல் எது அப்படின்னா இந்த தமிழ் வளர்த்த அழகு கலைகள். தமிழக அரசின் முதல் பரிசு, அப்ப முதல் பரிசு கலைத்திறனு அழகுகள் பற்றி தமிழ் வெளிவந்த முதல் நூல். இந்த 3 பாயிண்ட் அப்படின்றது நீங்க அப்படியே பாயிண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா எளிமையா மார்க் அப்படின்றது வாங்கலாம். மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அழகு கலைகள் பற்றி தமிழில் வெளிவந்த முழுமையான நூல், அழகு கலைகள் பற்றி தமிழில் வெளிவந்த முழுமையான நூல். தமிழரது கலைத்திறனை எடுத்தோதுவதாக அமையும் நூல், நம்மளோட தமிழரோட கலைத்திறனை எடுத்தோதுவதாக அமையும் நூல். தமிழக அரசின் முதல் பரிசை பெற்ற நூல். அவ்வளவுதான், தமிழக அரசோட முதல் பரிசை பெற்ற நூல் எது அப்படின்னா தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படின்றது. ஓகேங்களா? ரொம்ப எளிமையான ஒரு வினா, ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு வினா. கண்டிப்பா அதை நீங்க படிச்சிருக்கணும். சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி போலாமா? அடுத்து இன்னும் ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு வினா பாருங்க. விரிபெரு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதொன்றே உயிர் பணியாக கொண்டேன் யார் யாரை பற்றி எதற்காக கூறியது, யார் யாரை பத்தி கூறினது, அதுக்கப்புறம் எதுக்காக கூறினாங்க, இதுதான் வினா. ஓகேங்களா? அப்போ விரிபெரு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதொன்றே உயிர் பணியாக கொண்டேன் யார் யாரை பற்றி கூறினது, எதுக்காக கூறினாங்க, இதான் வினா. சரிங்களா? பாருங்க, பாவேந்தர் பாரதிதாசன் வேங்கடசாமியை பற்றி கூறுகிறார். பாவேந்தர் பாரதிதாசன் என்ன பண்றாரு அப்படின்னா வேங்கடசாமி பத்தி கூறுறாரு. சரிங்களா? இதை மாத்தி எழுதிடக்கூடாது, கரெக்டா எழுதணும். சரிங்களா? அப்போ பாவேந்தர் பாரதிதாசன் என்ன பண்றாரு அப்படின்னா வேங்கடசாமியை பத்தி கூறுறாரு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப யார் யாரை பற்றி கூறுறாரு? விரிபெரு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதொன்றே உயிர் பணியாக கொண்டேன் அப்படின்றது யார் யாரை பத்தி சொல்றா? பாவேந்தர் பாரதிதாசன். கணக்கு சுப்பரத்தினம் அப்படின்னு அழைக்கப்படுவாரு யாரு? அவருதான் பாவேந்தர் பாரதிதாசன். அந்த பாவேந்தர் பாரதிதாசன் என்ன பண்றாரு அப்படின்னா வேங்கடசாமியை பத்தி கூறுறாரு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? தமிழ்கட நேர்ந்த போது தமிழ் பணியே உயிர் பணியாக கொண்டு தமிழின் மேன்மையை ஓங்கிட செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். தமிழ்கட நேர்ந்த போது, தமிழ் அந்த குறைய போது, அதாவது கெட நேர்ந்த போது அப்படின்னா தமிழ் மொழி அழிய போகிறப்போ தமிழ்கட நேர்ந்த போது தமிழ் மொழியை உயிர் பணியாக, தமிழ் பணிய அந்த உயிர் பணியை எடுத்துக்கிட்டு தமிழரின் மேன்மையை ஓங்கிட செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் அப்படின்றது பாருங்க. தமிழ்கட நேர்ந்த போது, தமிழ் அந்த ஒரு அழியிற போறப்போ
இல்ல வந்து அத அந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் இல்லாதப்போ என்ன பண்றாரு, அதை வந்து தன்னோட தமிழ் பணியை உயிர் பணியா எடுத்துக்கிட்டாராம். எந்த மாதிரி அந்த வார்த்தை இருக்குன்னு பாருங்களேன். தமிழ் பணியை உயிர் பணியா எடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்றத சொல்றாங்க. அப்போ பாவேந்தர் பாரதிதாசன் என்ன பண்றாரு அப்படின்னா வேங்கடசாமி பத்தி கூறுறாரு. தமிழ்கட நேர்ந்த போது தமிழ் பணியை உயிர் பணியாக கொண்டு தமிழ் பணியை உயிர் பணியாக கொண்டு தமிழரின் மேன்மையை ஓங்கிட செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். அப்ப எதுக்காக சொல்றாரு அப்படின்னா நம்மளோட தமிழ் பணியை உயிர் பணியா எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரு, அவர் தமிழோட மேன்மையை ஓங்கிட செய்யணும் அப்படின்றதுக்காக இதை சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப வந்து எளிமையான ஒரு வினா, ஒரு எப்படி சொல்றது, உணர்வுபூர்வமான ஒரு கொஸ்டின், சரிங்களா? அந்த மாதிரிதான் இருக்கு, ஓகேங்களா? தமிழ் கடை நேர்ந்த போது அந்த வார்த்தை அப்படிங்களா, தமிழ் கடை நேர்ந்த போது அப்படின்னா தமிழ் நம்ம விட்டு அழிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு அந்த ஒரு பதட்டம், அந்த ஒரு இயக்கத்துல என்ன பண்றாரு அப்படின்னா தமிழ் பணியை உயிர் பணியா எடுத்துக்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது பாருங்க, ஓகேவா? இதுதான் இரண்டாவது கேள்வி. விரிபெரு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதொன்று உயிர் பணியாக கொண்டேன் யார் யாரை பற்றி கூறியது. அவ்வளவுதான், சிம்பிளா இருக்கக்கூடியது. அழகா 2 மார்க் அப்படின்றது வாங்கலாம். முக்கியமான ஒரு வினா, சரிங்களா? இந்த வினா அப்படின்றது படிக்கணும். மூணாவது கொஸ்டின் பாருங்க, இருக்கிறதுலே வந்து ஈசி தூசி அப்பளோட, ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு வினா, எளிமையா ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒண்ணுமே கிடையாது இந்த கொஸ்டின். பாருங்களேன், முகவரி ஏற்று போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியன் கூறும் காரணத்தை எழுதுக. முகவரி ஏற்று போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியன் கூறும் காரணத்தை எழுதுக. சிம்பிளா இருக்கக்கூடியது. பாருங்க, எனக்குள்ளே என்னை தொலைத்த காரணத்தால் என் முகவரி ஏற்று போனது என்கிறார். எனக்குள்ளே நான் தொலைச்சுக்கிட்டேன், அதனாலதான் என் முகவரி ஏற்று போயிடுச்சு. முகவரி அப்படின்னா ஒரு அட்ரஸ், அப்போ அட்ரஸே இல்லாம போயிடுச்சு, அப்போ ஒரு முகவரியே இல்லாம போயிடுச்சு. எனக்குள்ளே என்னை தொலைத்த காரணத்தால் என் முகவரி ஏற்று போனது, எனக்குள்ளே நான் தொலைச்சுக்கிட்டதுனால என் முகவரி ஏற்றி போயிடுச்சு அப்படின்றத சொல்றாரு. புரியுதான் பாருங்க. அப்ப முகவரி ஏற்று போனதற்கு யாரு சொல்றா, சுகந்தி சுப்பிரமணியன் கூறும் காரணம், எனக்குள்ளே என்னை தொலைத்த காரணத்தால் என் முகவரி ஏற்று போனது அப்படின்னு சொல்றாரு. புரியுதான் பாருங்க. அப்ப முகவரி ஏற்று போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியன் கூறும் காரணம் என்ன, எனக்குள்ளே என்னை தொலைத்த காரணத்தால் என் முகவரி ஏற்று போனது அப்படின்னு யாரு சொல்றா அப்படின்னா சுகந்தி சுப்பிரமணியன் சொல்றாரு. சரிங்களா? இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு எளிமையான வினா, 2 லைன் எழுதுனீங்க அப்படின்னா 2 மார்க், ஓகேங்களா? அசால்ட்டா இருக்கக்கூடிய ஒரு வினா, ஈஸியா இருக்கா? சரி, அடுத்த கேள்வி போலாமா? ஓகே. இறைமகனாரின் இன்னல்களை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர். அந்த இறைமகனார் இயேசு பெருமான் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சிலுவையில வச்சு அறையிறாங்க. இந்த மாதிரி வச்சு அந்த மாதிரி அறையும் போது அப்போ அவர் என்னெல்லாம் இன்னல்கள் இருந்துச்சு அதை பார்க்கும்போது மக்கள் எப்படி வந்து கஷ்டப்பட்டாங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இவ்வுலகம் பிளந்து வெடிக்கவில்லையே, இந்த உலகம் பிளந்து வெடிக்கலையே. இந்த கொஸ்டின் உங்களுக்கு முன்னாடியே நடத்திருக்கேன், இருந்தாலும் கவனிங்க, ஓகேங்களா? இந்த உலகம் பிளந்து வெடிக்கவில்லையே, வானம் இடிஞ்சு விழவில்லையே, இந்த உலகம் பிளந்து வெடிக்கலையே, வானம் இடிஞ்சு விழலையே, கடல் நீர் வற்றவில்லையே, கடல் நீர் இருக்குல்ல அந்த கடல் நீர் வற்றவில்லையே, உலகம் அழியவில்லையே, ஏன்னா உலகம் ஏன் இன்னும் அழியாம இருக்கு அப்படின்னு புலம்புறாங்க. அப்போ மக்கள் அந்த இறைமகனார் அதாவது இயேசு பெருமான் அவரை வந்து சிலுவையில இந்த மாதிரி அறையிறாங்க. அவரை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா துன்புறுத்துறாங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே நடத்திருக்கேன். அவர் என்ன பண்ணுவாங்க, அவர் அணிந்திருந்த அந்த வெள்ளை ஆடையை வந்து கழட்டிட்டு அந்த வெறும் உடம்புல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கையில அந்த ஆணையை வச்சு அடிப்பாங்க. அப்புறம் போயிட்டு அந்த வெயில் சுட்டரிக்கிற வெயில் இருக்கக்கூடிய அந்த சிலுவையில வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கையில வச்சு அரைவாங்க. அது பாக்குறதுக்கு ரொம்ப கொடுமையா இருக்கும். அப்புறம் வந்து அந்த சங்கிலியில பார்த்தோம் அப்படின்னா முள்ளா இருக்கும், அதை வச்சு அடிப்பாங்க. இது நான் உங்களுக்கு முன்னாடி நடத்திருக்கேன். அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி இறைமகன நிலையை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினார் அப்படின்னு பாருங்க. இந்த உலகம் பிளந்து வெடிக்கவில்லையே, இந்த உலகம் இன்னும் பிளந்து வெடிக்காம இருக்கே, ஏன்? மக்களோட அந்த எண்ணம் இந்த மாதிரி கஷ்டப்படுறாரு, இந்த மாதிரி இயேசு பெருமான் கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்ப மக்கள் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றாங்க, இந்த உலகம் இன்னும் பிளந்து வெடிக்கவில்லையே, வானம் இடிந்து விழவில்லையே, வானம் இடிஞ்சு இன்னும் விழாம இருக்கு, கடல் நீர் வற்றவில்லையே, கடல் நீர் இன்னும் வற்றாம இருக்கு, உலகம் அழியவில்லையே. ஏன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா மக்கள் வந்து புலம்புறாங்க. இது ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா. சரிங்களா? எத்தனை வாட்டி ரொம்ப 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 முக்கியம், ஓகேங்களா? மிக 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 முக்கியம், ஓகேங்களா? அதனால இந்த கொஸ்டின் படிக்காம போயிடக்கூடாது. ஒரு 4 பாயிண்ட், இந்த உலகம் பிளந்து வெடிக்கவில்லையே, இந்த கடல் நீர் வற்றவில்லையே, வானம் இடிந்து விழவில்லையே, அப்புறம் அது உலகம் அழியவில்லையே, இந்த மாதிரி வந்து அழியவில்லையே, வானம் விடிந்து விழவில்லையே, இந்த உலகம் பிளக்கவில்லையே அப்படின்ற மாதிரி எழுதினீங்க அப்படின்னா 2 மார்க் அப்படின்றது ஈஸியா கிடைக்கும். ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு 2 மார்க் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதெல்லாம் வந்து எளிமையா போற போக்குல எழுதிட்டு அந்த 2 மார்க் அப்படின்றது வாங்கிட்டு போலாம். தமிழ்ல 95+ அப்படின்றது ஈஸியா வாங்கலாம். எல்லாரும் வந்து தமிழ் தானே, அது வந்து கட் ஆஃப் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க. ஏன்னா மார்க் சேர்த்து சொல்லும் போது தமிழ் மார்க் விட்டுட்டா சேர்த்து சொல்லுவீங்க, தமிழ் மார்க்கே சேர்த்து தான் சொல்லணும். அதனால வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ வேற வழி இல்லாம மார்க்கு ஆச்சும் படிச்சிருங்க, ஓகேவா? ஏன்னா தமிழ்ல எப்படியாச்சும் வந்து 90+ எடுக்கணும், ஓகேங்களா? எதுக்கு அந்த இன்டர்னல் மார்க்கே சேர்த்து. சரிங்களா? ஓகே, இப்போ அவரோட ரீகேப் மட்டும் பார்த்துடலாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத. ஓகே பாருங்க, தமிழர் வளர்த்த அழகு கலைகள் பத்தி நூல் குறிப்பு வரைக. அழகு கலைகள் பற்றி தமிழில் வெளிவந்த முழுமையான நூல் இது அப்படின்னா இந்த தமிழர் வளர்த்த அழகு கலைகள். தமிழரது கலைத்திறனை எடுத்தோதையாக
எடுத்தோதுவதாக அமையும் நூல் எது அப்படின்னா இந்த தமிழ் வருத்த அழகுகலைகள். தமிழக அரசின் முதல் பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னா இந்த தமிழ் வருத்த அழகுகலைகள். அப்போ இந்த மையமா வச்சு தமிழ் வருத்த அழகுகலைகள் அப்படின்ற நூலை வச்சு நீங்க மையமா வச்சு எழுதுனீங்க அப்படின்னா இது வந்து ஈஸியா 2 மார்க் அப்படின்றது வாங்கலாம். அழகுகலைகள் பத்தி தமிழ்ல வெளிவந்த முதல் நூல் சொல்லுங்க பார்க்கலாம். அழகுகலைகள் பற்றி தமிழ் வெளிவந்த முதல் நூல், தமிழரது கலைத்திறனை எடுத்துவதாக அமையும் நூல், தமிழரது கலைத்திறனை எடுத்தோதுவதாக அமையும் நூல். அடுத்து தமிழக அரசின் முதல் பரிசை பெற்ற நூல், இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க படிச்சிடணும். இதுக்குன்னு வந்து ஒரு டைம் ஒதுக்கி அப்ப படிச்சு படிக்கலாம், நீங்க படிக்க மாட்டீங்களே. அதனால வந்து வீடியோ பார்க்கும்போதே படிச்சிடணும். என்னை பொறுத்தவரை அதான். இப்போ வந்து கிளாஸுக்கு போய் படிக்கிறோம் அப்படின்னா அந்த டைம்லயே படிச்சிடணும். அதுக்கப்புறம் ரிவைஸ் தான் பண்ணணும். இப்ப நான் வந்து வீடியோ பார்க்கும்போது இதை படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணலாம், ரிவிஷன் மட்டும் தான் பார்க்கணும். அப்போ போயிட்டு புதுசா படிச்சுட்டு இருக்க தேவையில்ல. அந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டைம்ல நீங்க படிச்சிடணும். அப்போ அழகுகலைகள் பத்தி தமிழ் வெளிவந்த முதல் நூல், அழகுகலைகள் பற்றி தமிழ் வெளிவந்த முதல் நூல், தமிழக அரசின் முதல் பரிசை பெற்ற நூல், தமிழரது கலைத்திறனை எடுத்தோதுவதாக அமையும் நூல். அவ்வளவுதான். சிம்பிளா ஒரு 3 மார்க், அசால்ட்டா 2 மார்க். சரி, சிம்பிளா ஒரு 3 பாயிண்ட், அசால்ட்டா ஒரு 2 மார்க். ஓகேங்களா? ஈஸியா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? சரி, விரிபெரு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதொன்றே உயிர் பணியாக கொண்டேன் யார் யாரை பற்றி எதற்காக. இதுக்கு ஒரு மார்க், இதுக்கு ஒரு மார்க், இப்படிதான் உங்களுக்கு 2 மார்க் அப்படின்றத கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துக்கணும். அப்போ இந்த பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மார்க். பாவேந்தர் பாரதிதாசன் வேங்கடசாமியை பற்றி கூறுறாரு. பாவேந்தர் பாரதிதாசன் என்ன பண்றாரு, வேங்கடசாமியை பத்தி கூறுறாரு. அதாவது தமிழ் கடை நேர்ந்த போது, தமிழ் வந்து கெட நேர்ந்த போது, தமிழ் வந்து அழிய போகுது. ஓகேவா? அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கு. அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கும்போது தமிழ் பணியை உயிர் பணியாக கொண்டு, தமிழரின் மேன்மையை ஓங்கிட செய்தல் வேண்டும், தமிழரோட மேன்மையை ஓங்கிட செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். ஒரு விஷயம் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பிடிச்சிருக்கு. தமிழ் கடை நேர்ந்த போது அப்படின்ற வார்த்தை எனக்கு வந்து உள்ள இம்பாக்ட் ஆகுது. ஓகேவா? தமிழ் கடை நேர்ந்த போது தமிழ் பணியை உயிர் பணியாக கொண்டு, தமிழ் பணியை உயிர் பணியா எடுத்துக்கிட்டாராம். அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல, நினைச்சே பார்க்க முடியல. ஓகேங்களா? அந்த மாதிரி தமிழ் கடை நேர்ந்த போது தமிழ் பணியை உயிர் பணியாக கொண்டு தமிழரின் மேன்மையை ஓங்கிட செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். ரொம்ப வந்து அருமையான லைன். ஓகேங்களா? முகவரியேற்று போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியன் கூறும் காரணம் என்ன, எனக்குள்ளே என்னை தொலைத்த காரணத்தால். அந்த வார்த்தையெல்லாம் பாருங்களேன். அதான் நம்மளோட தமிழ் கலைஞர்கள் இருக்கக்கூடிய அந்த நுணுக்கம், அந்த ஒரு கவி திறன் அப்படின்றது. அந்த வார்த்தை அவங்களோட நம்மளும் தான் எல்லாத்தையும் ஒரே விஷயமா பாக்குறோம், நம்மளும் தான் எல்லா விஷயத்தையும் அந்த கண்ணோட்டத்தோட பாக்குறோம். ஆனா யாருமே நம்மளோட தமிழ் கவிஞர்கள் கண்ணுல இருந்து என்னைக்குமே பார்த்தது இல்லை. எனக்கு வந்து எப்பயுமே ஒரு கதை படிக்கும்போது, நீங்க வந்து ஜெயகாந்தன் கதையை அவரோட கதையை படிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும். அவரோட மன ஓட்டமே வர மாதிரி இருக்கும், அவரோட எண்ண ஓட்டமே ஒரு மாதிரி இருக்கும். அவரோட கண்ணு வழியா பார்க்கும்போது ஓ இப்படி கூட இருக்கலாம்ல, ஓ இப்படி இருக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி வந்து நம்மளோட தமிழ் கவிகளோட அந்த எண்ண ஓட்டம் அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, கொஞ்சம் உள்ள போயிட்டு நம்ம வேற விஷயத்த பாக்குற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அப்ப எனக்குள்ள என்னை தொலைத்த காரணம், எனக்குள்ள என்ன தொலைச்சிட்டேன், என்ன பண்ணிட்டேன், எனக்குள்ள என்ன தொலைச்சிட்டேன். அதனாலதான் என்னோட முகவரியேற்று போயிடுச்சு, அதனாலதான் அட்ரஸ் இல்லாம போயிடுச்சு, முகவரியேற்று போனது அப்படின்றாரு. முகவரியேற்று போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியன் கூறும் காரணம் எனக்குள்ள என்ன தொலைத்த காரணம், எனக்குள்ள என்ன தொலைச்சிட்டேன். இந்த வார்த்தை பாருங்க, எனக்குள்ள என்ன தொலைச்சிட்டேன், அதனாலதான் முகவரியேற்று போனது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப வந்து மனசு உருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இறைமகனால் என்ன அளவை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர், இந்த உலகம் பிளந்து வெடிக்கவில்லையா, வானம் இடிந்து விழவில்லையா, கடநீர் வற்றவில்லையோ, உலகம் அறியவில்லையோ அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க, மக்கள் புலம்புறாங்க. இயேசு பெருமான அந்த சிலுவையை அறையும் போது மக்கள் இந்த மாதிரி இந்த ஏன் இந்த உலகம் இன்னும் பிளக்காம இருக்கு, ஏன் இந்த பூமி இன்னும் பிளக்காம இருக்கு, ஏன் வானம் இடிஞ்சு விழாம இருக்கு, ஏன் வந்து கடநீர் வற்றாம இருக்கு அப்படின்னு என்ன பண்றாங்க, மக்கள் வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு. அப்ப இயேசு பெருமான் என்ன நினைக்கிறாரு, தன்னை இவ்வளவு பேர் துன்புறுத்தும் போதும் இயேசு பெருமான் என்ன நினைக்கிறாரு, அறியாமையில இந்த மாதிரி அவங்க செயலை செய்யறாங்க, கடவுளே வேற மன்னித்தருளுங்க அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னா அவரு வந்து இந்த மாதிரி விஷயத்த சொல்றாரு. அப்போ தனக்கு கையில அந்த ஆணி அடிச்சு ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு, அப்ப கூட என்ன பண்றாரு அப்படின்னா இறைவன்ட்ட இந்த மாதிரி வேண்டிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா இவங்க அறியாமையில செய்யறாங்க, அவங்கள மன்னிச்சருளுங்க அப்படின்ற வார்த்தை. அதெல்லாம் வந்து நம்மளோட அந்த ஒரு ஒரு விஷயத்த வந்து நமக்கு வெளில கொண்டு வருது. ஓகேங்களா? ஓகேவா? அப்பதான் வந்து மக்கள் இந்த மாதிரி சொல்றாங்க, இந்த உலகம் பிளந்து பிடிக்கவில்லையோ, வானம் இடிந்து விழவில்லையோ, கடல் நீர் வற்றவில்லையோ, உலகம் அழியவில்லையோ அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னா மக்கள் புலம்புறாங்க. சரிங்களா? ஓகேப்பா. யாருக்கெல்லாம் இந்த பிடிஎஃப் நான் சொன்னேன் ஒரு 4 கொஸ்டினோட அந்த பிடிஎஃப் வேணுமோ சார், இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ போட்டு எல்லாத்தையும் கொடுத்துருங்க சார், சொல்லி கொடுத்துருங்க சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அப்கமிங்ல எல்லா வீடியோ வரப்போது. குருவினா, சிறுவினா, நெடுவினா, அதே மாதிரி இயல் 7, இயல் 6, 5, 4, 3, 2, 1 முடிச்சு தூக்கி வரமா வச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 மார்க் முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த திணைத்துறை அது இந்த மாதிரி ஒரு சாப்டரா முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா
அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபுல் ரிவிஷன், அப்புறம் வந்து உங்களுக்கு இன்சைட் 1 மார்க் அதோட வந்து முடிச்சு தமிழ்ல 95+ அப்படின்றது வாங்கிடலாம். ஓகேவா? அதனால கண்டிப்பா யாரெல்லாம் 95+ நான் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா இந்த பிடிஎஃப் அப்படின்றது அவங்கள்ட்ட இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த பிடிஎஃப் அழகா டவுன்லோட் பண்ணிட்டு உங்க போன்லயோ லேப்டாப் வச்சிருந்தீங்க, லேப்டாப்போ இல்ல டேப் எதுல என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டா ஒரு ஃபோல்டர் போட்டு இதை சேவ் பண்ணணும். கரெக்டா வந்து சாப்டர் 8 குருவினா அப்படின்றத சேவ் பண்ணி வைக்கணும். ஏன் சார் அப்படின்னா கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா ஒன் வீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குருவினா சிவினா நெடுவினா டக்குன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணணும். ஸ்க்ரோல் பண்ணி என்ன பண்ணணும், எல்லாத்தையும் பார்க்கணும். பார்த்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா மனப்பாடமா இருக்கும். ஏன் அப்படின்னா நான் அந்த வீடியோலயே உங்களுக்கு ஓரளவுக்கு படிச்ச மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எப்படி தெரியுமா இருக்கும், ரிவைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால டவுன்லோட் பண்ணிட்டு கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து படிக்கணும். நான் வந்து ரிக்வஸ்டாவே கேட்டுக்கிறேன். ஓகேவா? சரிப்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் லைவ்ஸ் அப்படின்றது நோட்டிபிகேஷனா வரும். இல்ல அப்படின்னா ரீசெண்டா வந்து வீடியோ எல்லாம் பார்க்கல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பார்க்க முடியாது. ஓகேவா? சில டைம் வீடியோ வந்து காமிக்காது. அதனால யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரிப்பா, இதே மாதிரி அடுத்த சிறுநாளை சந்திக்கலாம். வீடியோ இது பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நன்றி.